மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மயூரநாதர் வடக்கு வீதியில் நகராட்சிக்கு சொந்தமான இலவச பிரசவ மருத்துவமனை உள்ளது. இந்த இலவச மருத்துவமனையை 1943ஆம் ஆண்டு தருமபுரம் ஆதீனத்தின் 24வது மடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சண்முக தேசிய பரமாச்சாரியார் சுவாமிகள் அவரது தாயார் நினைவாக ஆதீனத்துக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் பிரசவ மருத்துவமனையை கட்டினார். 1951ஆம் ஆண்டில் அப்போதைய தமிழக முதல்வர் குமாரசாமி ராஜா மருத்துவமனையை திறந்து வைத்தார். இந்த மருத்துவமனையை நகராட்சி நிர்வாகத்திடம் தருமபுரம் ஆதீனம் ஒப்படைத்தது. இந்நிலையில் தருமபுரம் ஆதீனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: இலவச மகப்பேறு மருத்துவமனையை இடிக்கப் போவதாக முன்பு தகவல் வந்தது. முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்று நிறுத்த பெற்றது. மீண்டும் நாளை பூமி பூஜை போடுவதாக அறிந்தோம். வெளியூர் நிகழ்வில் இருக்கிறேன். இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையென்றால் உயிர் போகும் வரை உண்ணாவிரதமிருந்து முன்னோர்கள் கட்டியதை காப்போம் என தருமபுரம் ஆதீனத்தின் மடாதிபதி ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் கடந்த 1951ஆம் ஆண்டு அன்றைய சென்னை மாகாண முதல்வர் குமாரசாமி ராஜாவால் திறந்து வைக்கப்பட்ட மருத்துவமனை கடந்த 60 ஆண்டுகளாக ஆதீனம் சார்பாக பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கி வந்துள்ளது. பின்னர் நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டு நகராட்சி இலவச மகப்பேறு மருத்துவமனையாக செயல்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை நகராட்சியின் பராமரிப்பின்மை காரணமாக கடந்த 7 ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த மருத்துவமனையில் கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி புதிய குப்பை நுண்ணுயிர் கிடங்கை நகராட்சி நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது. தற்போது நுண்ணுயிர் கிடங்கும் செயல்படாமல் குப்பைகள் குவிந்து அப்பகுதியே சுகாதார சீர்கேடாக காணப்படுகிறது. தருமபுரம் ஆதீனம் சார்பாக தாங்கள் உருவாக்கிய மருத்துவமனையை மீண்டும் ஆதீனமே பராமரித்து நடத்த நகராட்சிக்கு கடிதம் எழுதியும் நகராட்சி சார்பில் எந்த பதிலும் அளிக்காமல் கடந்த 2023ஆம் ஆண்டு மருத்துவமனை கட்டிடத்தை இடிக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதற்கு தருமபுரம் ஆதீனம் மற்றும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து கடந்த 2 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த மயிலாடுதுறை நகராட்சி நிர்வாகம் தற்போது மீண்டும் மருத்துவமனை கட்டிடத்தை இடிக்கவிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. தருமபுரம் ஆதீனம் அவர்கள் இதனை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்துள்ளார். பொதுமக்கள் நலனுக்காக தருமபுரம் ஆதீனம் தொடங்கிய இலவச மருத்துவமனையை கைப்பற்றி அரசின் கையாலாக தனத்தால் இன்று அதன் நோக்கத்தையே சிதைத்து குப்பை மேடாக ஆக்கி வைத்திருக்கிறது மயிலாடுதுறை நகராட்சி. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குப்பை மேடு அமைக்க வேண்டுமென்றால் உங்கள் கட்சிக்காரர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கும் அரசு புறம்போக்கு நிலங்களை மீட்டு அதில் அமைத்துக் கொள்ள வேண்டும். தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்தில் அமைந்திருக்கும் மருத்துவமனை கட்டிடத்தை இடித்துவிட்டு அதில் குப்பை மேடு அமைக்க முடிவெடுத்திருப்பது உங்கள் அரசின் வழிப்பறி. திமுக அரசு கோயில் சொத்துக்களையும் ஆதீன சொத்துக்களையும் அத்துமீறி ஆக்கிரமிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறேன். மயிலாடுதுறை இலவச மருத்துவமனை அமைந்திருக்கும் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இடத்தை உடனடியாக தருமபுரம் ஆதீனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை கூறியுள்ளார்.